யாருடன் கூட்டணி? என்டிஏவில் தொடர்கிறோமா? புதிய கட்சியுடன் கூட்டணியா என அனைத்திற்கும் நாளை பதில் அளிப்பதாக ஓபிஎஸ் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். சென்னை செல்வதற்காக இன்று மதுரை விமான நிலையம் வந்திருந்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். அவர் தற்போது அவரிடம் செய்தியாளர்கள் அந்த கூட்டணி குறித்து அந்த எது அறிவிக்கப்படுமா என்ற கேள்விக்கு கூட்டணி குறித்து நாளை நடக்கவிருக்கும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்த ஓபிஎஸ் நேற்று அந்த கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையது. மேலும் அவர் தாவேகாவுடன் கூட்டணி பேசி வருவதாகவும் திமுகவில் கூட்டணி அவரிடம் பேசி வருவதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இன்று சென்னையில் நாளை ஒரு ஆலோசனை அந்த உயர்மட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளார். அதற்காக இன்று தேனிலிருந்து சென்னை புறப்பட்டார். அப்போது மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கூட்டணி குறித்து ஏதும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்று கேட்டதற்கு நாளைக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான அறிவிப்புகள் வரும், பொறுத்திருங்கள், காத்திருங்கள் என்று பதிலளித்தார். முக்கியமான முடிவுகள் எடுக்க நாளை காலை தெரிவிக்கப்படும். கூட்டணி பத்தி என்ன சார் தெரிவிக்க போறீங்க? அவசரப்படாதீங்க, நாளை காலை அறிவிக்கப்படும். மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம். கூட்டணி பத்தி புதிய கட்சிகள் பத்தி அறிவிப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. புதிய கட்சிகள் பத்தி அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்பு சார். வாங்க வாங்க, நாளைக்கு பொறுமையா இருக்கு.